சினிமாவில் தனித்துவமான தனிமையை கொண்டு ரசிகர்களை மயக்கும் ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் தனக்குன்னு இருக்கக்கூடிய தனி ஸ்டைல்ல ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் ரஜினிகாந்த். அவருடைய ஸ்டைல், நடிப்பு, பஞ்ச் டயலாகுகள், ஒவ்வொரு காட்சியிலும் வெளிப்படும் தனித்துவமான நடிப்புதான் அவரை ரசிகர்களின் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடிக்க வைத்தது. பஸ் கண்டக்டராக தனது வாழ்க்கையை தொடங்கி தனது கனவுகளின் கதையை திரையுலகில் எழுதத் தொடங்கினார் ரஜினி. 1975 அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அடுத்து 80களில் வந்த சூப்பர்ஹிட் படங்களான பாஷா, முத்து, படையப்பா மூலம் தமிழ் சினிமாவின் முகமாகவே மாறினார். தமிழ் திரைப்படங்களை உலகளவில், குறிப்பாக அமெரிக்காவில் கொண்டு சேர்த்ததில் முதலிடம் இவருக்குத்தான். இன்று ஜப்பான் முதல் அமெரிக்கா வரை ரசிகர்கள் கொண்டாடப்படும் ரஜினி முத்து என்ற ஒரே படம்தான் ஜப்பான் மக்களை மொத்தமாக திரும்பி பார்க்க வைத்தது. சினிமாவில் மட்டுமல்ல, சமூகத்தில், அரசியலில், ஆன்மீகத்தில் என எங்கு பார்த்தாலும் ரஜினி பற்றிய பேச்சுதான். படையப்பா, பாஷா போன்ற படங்கள் அவரின் அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தின. ரஜினி பேசும் வார்த்தைகளை ரசிகர்கள் கொண்டாடத் தொடங்கினர். 1990களிலிருந்து ரஜினி அரசியலுக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு அனைத்து ரசிகர்களிடமும் இருந்தது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் ரஜினி களமிறங்குவாரா என ரசிகர்கள் காத்து கிடந்தனர். 2017இல் தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்கி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்ற உறுதியை தந்தார். ஆனால் 2020 டிசம்பரில் உடல்நல பிரச்சனைகள் காரணமாக அரசியலில் இருந்து விலகும் அறிவிப்பை வெளியிட்டார். இது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி அளித்தது. சினிமாவில் புதிய நடிகர்களை வரவேற்று அவர்களின் திறமையை பாராட்டுவது ரஜினியின் பழக்கம். சமீபத்தில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு ரஜினியை சந்தித்து மிராய் படத்தின் ட்ரைலரை காட்டிய போது ரஜினி படத்தின் பிரம்மாண்ட காட்சிகளை ரசித்து பார்த்தார். வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி திரை அரங்குகளில் வெளியாக உள்ள இந்த ஃபேண்டசி படம் தேஜா சஜ்ஜா, மனோஜ் மஞ்சு, ஜெகபதி பாபு, ஸ்ரேயா சரண், ஜெயராம் நடிப்பில், கார்த்திக் கட்டம்னேனி இயக்கத்தில், பீப்புள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் உருவானது. ட்ரெய்லர் வெளியான உடனே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மிராய் படம் ரசிகர்களுக்கு ஃபெஸ்டிவல் அனுபவமாக இருக்கும் என்றும், சிவகார்த்திகேயனின் மதராசி வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் என்றும் தமிழக மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்தார் மஞ்சு மனோஜ்.